சில பேர் கிளம்பி இருக்கிறான். ரெட்டமலை சீனிவாசன் பறையர்களுக்காகத்தான் பாடுபட்டார்னு ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவராக சுருக்கி சொல்றான். அவர் அப்படி பறையருங்கிற சாதி பற்றோட அவர் இயங்கல. அன்டச்சபிள்ஸ் அனைவருக்குமான ஒரு தலைவராக இருந்தார். பறையா என்கிற சொல் என்பது ஒரு பொது சொல், காமன் டெர்மினாலஜி. அப்பெல்லாம் என்னென்ன சாதி இங்க இருக்கிறது யாருக்கும் தெரியாது, பட்டியல்படுத்தப்படலை. அப்பெல்லாம் ஷெட்யூல் பண்ணல. தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை சாதி இருக்கு, ஆந்திராவுக்குள்ள எத்தனை சாதி இருக்கு, அல்லது மதராஸ் பிரசிடென்சிக்குள்ள எத்தனை அன்டச்சபிள் காஸ்ட் இருக்குங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அப்படி யாரும் பட்டியல்படுத்தல, ஷெட்யூல் பண்ணல. ஆனா அன்டச்சபிள்ஸ் அவங்களை பறையாங்கிற ஒரு பொது பெயரில் அழைத்திருக்கிறாங்க. அது அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே இருக்குன்னு எழுதுறாரு. இப்போ சாதியவாதிகள்லாம் என்ன இவர் பொதுவான தலைவர் கிடையாது, இவர் தலித் அப்படின்னு ஒதுக்கி முத்திரகுத்த பார்க்குறான். இந்த தலித்துகளிலே இருக்கிறவன்லாம் எங்களெல்லாம் தலித்துன்னு சொல்லக்கூடாது, திருமாவளவன் பறையன் அப்படின்னு முத்திரகுத்த பார்க்குறான். பறையர்களே பிழைப்புவாதி என்ன பண்றான், இவர் பறையரே இல்லை, பறையருக்கு எதிரி அப்படிங்கிறான். இதெல்லாம் ஏன் சொல்றான்னா, நான் பெரியாரின் பிள்ளையாக இருப்பதுதான் காரணம். நான் திமுகவை ஆதரிக்கிறேன்னா அதுக்கு திமுகவோட இருந்து நம்ம பதவி பெறலாங்கிறதுக்காக இல்ல. நான் பெரியார் பாசறையில் பயின்றவன் என்பதனால் திமுகவை நான் ஆதரிக்கிறேன், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். உடனே திமுகவுக்கு கொத்தடிமை, திமுக 2 சீட்டு 3 சீட்டு அது கூட உன்னால வாங்க முடியாம தான் நீ கிடைக்கிற வெளியில. ஒரே ஒரு கவுன்சிலர் சீட்ல கூட உன்னால ஜெயிக்க முடியல. அதுல என்ன பெருமை? பாலிடிக்ஸ்ல ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியம். யாரோட கூட்டணி சேரணும், எப்படி வெற்றி பெறணும், எப்படி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கறதா ஸ்ட்ராட்டஜி.